ஃபஸ்ட்டு கியர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ரிவர்ஸ் கியர். இப்போ நடுவில் தெரியுது பார்த்தீங்களா இந்த கோடு, இது வந்து நியூட்ரல். ஓகே, இப்போ இந்த காரில் வந்து நியூட்ரலை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கியரை வந்து நீங்கள் ஷேக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ரைட் வந்து ஷேக் பண்ணி பாருங்கள். ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். லெஃப்ட் ரைட் இப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அது நியூட்ரல். அதாவது கியரில் இருந்துச்சு அப்படின்னா இப்படி போகாது. ஓகே, இப்போ வந்து எப்போவுமே கியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விட்ட உடனே எந்த ஒரு மேனுவல் காராக இருந்தாலும் இப்படி நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வைங்களேன், விட்ட உடனே அது எந்த கியருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்னா தேர்டு கியர் போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, தேர்டு ஃபோர்த்துக்கு தான் அது ரெடியாக இருக்கும். இப்போ நீங்கள் வேறு ஒன்றுமே செய்யாமல் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இது வந்து தேர்டு கியரில் போய் விழும். ஓகே, ஒன்றுமே செய்யாமல் அப்படி கீழே இழுத்து விட்டிங்கன்னா அது ஃபோர்த்து கியரில் போய் விழும். அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் வந்து கியரோட லிவர் எப்படி நிற்கும் பொழுது நியூட்ரலில் போட்டிங்கன்னா எப்படி நிற்கும், தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் வந்து போகிற மாதிரி நிற்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போடணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி லெஃப்ட். ஓகே, அதாவது இதில் ஒரு தடுப்பு இருக்கிறதாக நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இப்படி லெஃப்டில் போட்டுட்டு மேலே போட்டிங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு கியர். அப்படியே நீங்கள் வந்து கீழே ஒரு ஸ்டெப் விட்டிங்கன்னா அது நியூட்ரலுக்கு வந்துட்டு அப்படியே லெஃப்ட் கார்னர் போயிட்டு அப்படியே கீழே இழுத்து விட்டிங்கன்னா அது செகண்ட் கியர். அப்படியே பார்த்திங்கன்னா திருப்பி சென்டர் கொண்டு போயிட்டிங்கன்னா நியூட்ரல் வந்துருச்சா, நியூட்ரல் வந்துட்டால் இப்படி அசையும். ஓகே, அப்போது இப்போ எங்கே நிற்கிது, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேர்டுக்கு தயாராக நிற்கிது. ஓகே, அப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டால் தேர்டு. அப்படியே நம்ம ஒன்றும் பண்ணாமல் அப்படியே கீழே இழுத்து விட்டால் அது ஃபோர்த்து. ஓகே, அப்படியே வந்து நீங்கள் சென்டரில் நியூட்ரல் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நம்ம உட்காந்துருக்க பொசிஷனில் இருந்து இப்போ கையை வந்து வலது பக்கம் இப்படி தள்ளி விட்டுட்டு மேலே போட்டிங்கன்னா அது ஃபிஃப்த்து கியர். அதே மாதிரி நீங்கள் நியூட்ரல் வந்துட்டு அப்படியே ரைட்டில் தள்ளி விட்டுட்டு கீழே இழுத்து விட்டிங்கன்னா அது ரிவர்ஸ் கியர். இவ்வளோ தான், இதுதான் கியர் சிஸ்டம். அதே மாதிரி நீங்கள் காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பான முறையில் ஹேண்ட் பிரேக் போடணும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக் வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி ஹேண்ட் பிரேக் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு கியரில் போட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஸ்லோப்பில் எங்கேயாவது வண்டி நிறுத்தியிருந்தாலும் கூட இந்த ஹேண்ட் பிரேக் ஃபெயிலியர் ஆனாலும் கூட இந்த ஃபஸ்ட்டு கியரில் கார் நிற்கும் பொழுது கார் உருண்டு போகாது. அதாவது கியர் பாக்ஸோட சப்போர்ட்டோட வண்டி உருளாமல் நின்று கொள்ளும். அப்படிங்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் நியூட்ரலில் போட்டுட்டு நீங்கள் போகவே கூடாது. வண்டியை வந்து எங்கே நிப்பாட்டினாலும் சரி, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் நிறுத்தினாலும் கூட ஃபஸ்ட்டு கியரில் போட்டுட்டு தான் நீங்கள் போகணும். அதாவது ஃபஸ்ட்டு ஹேண்ட் பிரேக், அடுத்தது ஃபஸ்ட்டு கியரில் போட்டு தான் போகணும். சிலர் கேட்கலாம் செகண்டில் போடலாமே இல்லை தேர்டில் போடலாமே அப்படின்னா அப்படி போடக்கூடாது. தேர்ட்லலாம் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா வண்டி உருண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால ஃபஸ்ட்டு கியரில் தான் நீங்கள் போட்டு போகணும்.